அப்படியா? சரி சரி, மதியானத்துக்குள்ள வந்துருவீங்களா? அப்ப சரி, நான் மதியானம் சமையல் பண்ணி வைக்க சொல்லிடுறேன், வந்துருங்க. சரி, நான் வச்சிடுறேன். வானதி, அடியே வானதி. என்னையா எதுக்கியா கத்துற இப்போ? கூப்பிட்டுட்டே இருக்கேன், குரல் கொடுக்குறியா நீனு? இல்ல வேலையா தானே இருக்கேன், என்ன சொல்லு. அம்மா வராங்களாம். என்ன? ஆமா, மதியானம் சாப்பிட வராங்களாம். அப்படியா? நீ எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுற? அப்படிலாம் இல்லையே. சரி, மதியானம் என்ன செய்யலாம்? என்ன வேணா செய், என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அப்படியா? அப்போ நீங்க மீன் வாங்கிக்கோங்க, அப்புறம் கோழிக்கறி வந்து சூடு, ஸோ 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்கோங்க. ஆட்டுக்கறி 1 கிலோ வாங்கிக்கோங்க. அப்புறம் எறா இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் பார்த்து நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. என்ன இவ்வளவோ செய்ய போறியா? ஏங்க, சாப்பிட்ற விஷயத்துல யாராவது கணக்கு பார்ப்பாங்களா என்ன? கணக்கெல்லாம் பார்க்கல. அப்புறம் என்ன, போய் வாங்கிட்டு வாங்க போங்க. ஆ சரி, போறேன். ஆ, ஐயோ ஜாலி, அம்மா வராங்க. என்னங்க? ஒன்றும் இல்லை. அப்ப போங்க, மச நின்றுட்டு. ஆ போறேன். எங்க அம்மா வர்றதுக்கு இவ எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறா? ஏதோ சரியில்லையே, பாப்போம். ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வராங்க, வந்தா அவங்களுக்கு விருந்து வச்சு நல்லா கவனிக்கணும். ஆ வந்துட்டீங்களா? ஆ வந்துட்டேன். கொடுங்க. இந்தா இப்படி. அப்புறம் இந்த ஆட்டுக்கறி விலை ஏறிடுச்சான். அது நீங்க அத பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போய் சமைக்கணும். இவ எதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருக்கா? எங்க அம்மா வராங்கன்னு சொன்னாவே கடுப்பாவா? இன்னைக்கு நான் இவ்வளோ ஆர்வமா சமைக்கிறா, என்னவா இருக்கும்? ஒருவேளை அவங்க அம்மா வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்காளோ? இருக்கும், அதான் இவ்வளோ ஆர்வமா இருக்கா. இப்ப என்ன பண்றது? எப்படி அவகிட்ட போய் எங்க அம்மா வராங்கன்னு சொல்றது? எப்படி யோசிச்சாலும் ஒரு ஐடியாவும் வரலையே. போய் சொல்லலைன்னா உதைப்பா, என்ன பண்றது? இவரே நான் மேல விட்டத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. யோ, என்னடி? கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அது என்னவா வேணா இருக்கட்டும், கொஞ்சம் வாங்க என் கூட. எங்க? இங்க வாங்க. என்ன சொல்லு. சமைச்சு வச்சிருக்கேன், வந்து டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நீ நல்லா தான் சமைச்சிருப்ப, போ. டேஸ்ட் பாருங்கன்னு தானே சொல்றேன், வாங்க. சரி போ, வரேன். சீக்கிரம் வாங்க. ஆ வரேன். இப்ப வேற டேஸ்ட் பார்க்க வேற கூப்பிடுறாளே, என்ன நடக்க போதோ பாப்போம், என்னதான் நடக்குதுன்னு. வாங்க. ஆ வரேன். என்ன இவ்வளோ செஞ்சிருக்க? ஆமா, அதே எதுக்கு இதுக்குள்ளேயே இலையில போட்டு வச்சுட்ட? டயர்டா வருவாங்க, வந்தோடனே பசிக்கும்ல, அதான் இப்பயே போட்டு ஆற வச்சுட்டேன். அதுக்கு இப்பயே போட்டுட்டியா? ஆமாங்க, எப்படி? இதோ வரமா. வாங்கம்மா. ஆமா. கரெக்டான டைம்ல நந்தி மாதிரி இதுங்க வந்துருச்சுங்க. ஒருவேளை இந்த மனுஷனும் போன் போட்டு வர சொல்லிருப்பானோ? போய் வச்சுக்கிறாங்க. வாங்க அத்தை. சரி, வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, உள்ள அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? உங்களுக்கு தான் அத்தை சமைச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு சமைச்சிங்களா? நம்புற மாதிரி இல்லையே. ஆமாமா, உங்களுக்கு தான் தடபுடலா விருந்து செஞ்சிருக்கா. அப்படியா? ஆமாமா, கறி மீன் இறானு எல்லாமே செஞ்சிருக்கா. அப்படியா? நீ சூப்பரா, நீ எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. ஆமாமா, உங்களுக்காக தான் செஞ்சேன். ஏங்க, என்ன வானதி? கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணி, என்னம்மா ரொம்ப பசிக்குதா? நீ சாப்பிட்டு பேசலாம்ல. சாப்பாடு எடுத்து வைக்கலாமா? அண்ணனை கூப்பிடுறேன், இதோ நான் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன். அப்படியா? சரிங்க அண்ணி. உள்ள வாங்க. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. வர வர. பாவி மனுஷன், அவங்க அம்மா வர்றதுக்கு எங்க அம்மா வராங்கன்னு சொல்லி சமைக்க வச்சுட்டான். வரட்டும் இன்னைக்கு அவன். என்ன வானதி? யோ, உங்க அம்மா வராங்கன்னு ஏன் சொல்ல? என்ன வானதி, நீ தானே சொன்ன. நான் என்னையா சொன்னேன்? கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு விட்டத்தை பார்த்துட்டு நிற்ற.
என்ன அடியே லூசு வானத்தி, பிளாஷ்பேக்னா மேலதான் பார்க்கணும், பாரு. இன்னும் தேவையில்ல, இப்படியே சொல்லு. பார்த்தாதான் சொல்லுவேன், வேணும்னா பாரு. பார்த்து தொலைக்கிறேன். என்னங்க? உங்க அம்மா லைன்ல இருக்காங்க, பேசு. ஆ? உங்க அம்மா லைன்ல இருக்காங்க, பேசு. ஏங்க, நீங்க மட்டும் உங்க அம்மா எங்க அம்மான்னு பிரிச்சு பேசுறீங்க. நான் எப்பயாவது அப்படி பேசிருக்கேனா? நம்ம அம்மா நம்ம அத்தை நம்ம தங்கச்சின்னு தானே பேசுறேன். நீங்க மட்டும் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? அப்படி இல்லம்மா. ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நான் மட்டும் உங்க ஃபேமிலியை என் ஃபேமிலியா பார்க்கணும், ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்க, அப்படிதானே? அடியே அப்படிலாம் இல்லடி. அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மா எங்க அம்மான்னுலாம் சொல்லக்கூடாது. சரி, சொல்ல மாட்டேன். கொடுங்க. புரிஞ்சுதா? ஓ, என்ன கிண்டலா? என்னடி நீ சொன்னது தானே பண்ண. சரி, அப்ப அத்தை வராங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், அம்மாவை எப்படி அத்தைன்னு சொல்ல முடியும்? எப்படி அடிச்ச? சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா உங்களுக்கு இருக்கு. நீங்க சாப்பாட்டுல கை வச்சீங்க, கைய வெட்டிடுவான் பாத்துக்கோ. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க பட்னியா கிடக்குறீங்க. உங்க போட்டும் அப்படி இருக்கு உங்களுக்கு. அத்தை வாங்க சாப்பிடலாம். சொன்னதை பண்ணாலும் தப்புன்றா, பண்ணலனாலும் தப்புன்றா. நான் என்னதான் பண்றது?